guys, நான் அப்துல்ரஹ்மான் ரபிடியா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 6 CBSEல Civics Chapter 1 அதாவது டைவர்சிட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூமில் பார்க்குறப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி இருப்பாங்களா? இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் எல்லாருக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்சஸை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். Not only do they look different, but they might also belong to different regional, cultural or religious background. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் ரூமை சுற்றி பார்க்குறப்போ உங்களை மாதிரி எல்லாரும் இருக்கப்போ அவங்க வந்து உங்கள் அப்பியரன்ஸில் மட்டும் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ரீஜியலாக இருக்கட்டும், கல்ச்சுரலாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவன் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து என்ரிச் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெனி வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை வந்து என்ரிச் பண்ணுறதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து இன்னும் ஃபன்னாக மாற்றுது. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் பீப்புள், ஸோ இவங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வருவாங்க, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸ்லேருந்து வருவாங்க, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸாகவும் மாற்றுது. வாட் டஸ் டைவர்சிட்டி ஆட் டு அவர் லைஃப்ஸ்? ஹவு டிட் இந்தியா பிகம் லைக் திஸ்? ஆர் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் அ பார்ட் ஆஃப் டைவர்சிட்டி? கேன் டைவர்சிட்டி கேன் also be a part of unity? Read this chapter to find some answers. ஸோ எல்லா டைப் ஆஃப் டிஃப்ரென்ஸும் டைவர்சிட்டி வந்து ஒரு பார்ட் ஆஃப் யூனிட்டியாக இருக்க முடியுமா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடுகளே ஒரு டைப் ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒற்றுமையாக வந்து பார்த்திங்கன்னா உருவாக முடியுமா? அதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் நம்ம படித்து வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 இமேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 6th படிக்கிற ஒரு பையனுக்கு எந்த வயசு இருக்குமோ ஸோ அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் வந்து வரைஞ்சிருக்காங்க, 3 ட்ராயிங். ஸோ 3மே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்லி சேமாக இல்லை. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மீதி 2 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வேறு இடத்த சேர்ந்தவங்க, வேறு பேக்ரவுண்ட்ஸ், வேறு தாட்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெயிண்டிங் வந்து டிஃப்ரென்ஸாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ the chances are that your drawing is quite different from the other. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்தவங்களோட ட்ராயிங்கோட நம்ம ட்ராயிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த சேனல் வந்து ரொம்ப அதிகம். which you can see are quite different from each other. This is because each one of us has a unique drawing style. We not only don't look exactly like each other but also differ in terms of the language we speak, our cultural backgrounds, the religious rituals we observe, and of course the way we draw. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீச்சர்கிட்ட வந்து ஹெல்ப் கேளுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஷின் கேட்க சொல்லி ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஒரு டைப் ஆஃப் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய்ட்டு உங்கள் கிளாஸில் போய் எல்லாருக்கிட்ட சத்தமாக வாட் கைண்ட் ஆஃப் புக் டு யூ ரீட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் ஸ்டோரி புக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நான் ஏன்னா அந்த வயசில் இருக்கிற பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி புக் தான் அதிகமாக படிக்கிறதுனால ஸ்டோரி புக் சொல்கிறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்காங்க. இப்போது இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரெக்கக்னைஸ் பண்ண முடியுதுன்னா சில வயசில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து சேமாக தான் இருப்போம். இப்போது மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கான், இன்னொரு பையன் வந்து பார்த்திங்கன்னா படிக்காமல் வந்து நியூஸ் பேப்பர் போட்டிருக்கான். எல்லா தடவையும் சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் நிற்கிறப்போ இந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கிற பையன், அதாவது ஸ்கூலுக்கு போகிற பையங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பைசைக்கிளில் வந்து நல்லா கரெக்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா இருப்பான். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிரீன்ஸ் துணியை போட்டு ஒரு பையன் அவன் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர், அதாவது இங்கிலீஷ் பேப்பர் வந்து திக்கி திணறி அவருக்கு தெரிஞ்ச ஹிந்தியோட சேர்த்து கலந்து ஏதோ சொல்லுவான். ஸோ இதை வாங்கிட்டு போனக்கு பின்னாடி கத்திட்டே ஓடி வருவான். ஸோ ஒரு நாள் வந்து இவன் நின்று சரி ஒரு ஹிந்தி நியூஸ் பேப்பர் கொடுன்னு கேட்டதுக்கு அவன் வாய் அப்படியே திறந்து போட்டுறான். என்னது நீ ஹிந்தி நியூஸ் பேப்பர்லாம் அதாவது ஹிந்தி படிப்பியான்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து ஏன் ஹிந்தி படித்தா என்ன, நான் அது ஒரு சப்ஜெக்ட் எங்கள் கிளாஸ்ன்னு சொன்னதும் அவ்வளோதான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் வந்து பிளாங்காக மாறிடுது. அவன் என்ன நினச்சானா அஃப்கோர்ஸ் ஹி பாஸ்ட் யூ லுக் ஸோ அங்கிரேஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கிரேஸ்னா ஹிந்தியில் வந்து இங்கிலீஷ் அர்த்தம். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இவன் வந்து ரொம்ப இங்கிலீஷ்கார மாதிரி தெரியுறான். ஸோ இப்போனால ஹிந்தி கூட படிக்க முடியுமா சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டவுட்டு கேட்குறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் ஆயிடுது. என்ன நான் என்னாலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேச முடியும், இது வந்து நான் ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்டாக படிக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ சப்ஜெக்டா அப்படின்னா என்னோட கேட்குறான். ஸோ அவன் என்ன சொல்கிறான், இது வரைக்கும் ஸ்கூலுக்கே போகாத ஒருத்தங்கிட்ட நான் எப்படி சப்ஜெக்டை புரிய வைக்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த டைமில் லைட் சேஞ்ச் ஆனதும் என்ன பண்ணுறேன்னா அவனுக்கு பின்னாடி இருந்த காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனை டிராஃபிக்கில் வந்து
புஷ் பண்ணி அவன் வந்து அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அவங்க வந்தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டே வந்து ஒரு ஹிந்தி பேப்பர் கொடுத்து, அண்ணா இந்தாங்க உங்களோட நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி இந்த சப்ஜெக்ட்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல கேட்குறான். ஸோ த இங்கிலீஷ் வேர்ட் சவுண்டட் ஸ்ட்ரேஞ்ச் ஆன் ஹிஸ் டங். இட் சவுண்டட் லைக் இன் வேர்ட் இன் ஹிந்தி டு ரூல்ட் பை சம் ஒன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து சப்ஜெக்ட்டுங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ வார்த்தை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்கிறான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் லைக் something to study, I said, and then because the red light had come on, I asked him, have you ever been to school? Never, he answered, and he added proudly, I began working when I was so high. He measured himself against my cycle seat. First my mother used to come with me, but I can do it all alone. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிறோன்னா அதான் வந்து ஒரு சப்ஜெக்ட். இப்போ அதுவே ரெட் லைட் வந்து பார்த்தீங்கன்னா போனதுனால என்ன பண்ணுறோன்னா டக்குன்னு கேட்குறான், நீ வந்து ஸ்கூலுக்கு இது வரைக்கும் போயிருக்கேன்னு சொன்னதும் அவர் ப்ரௌட்லி சொல்கிறாரு, ஐயே நான் ஸ்கூலுக்குலாம் போனதே இல்லை, நான் எப்போ அந்த சைக்கிள் சீட் உயரத்தை காட்டி இந்த உயரத்துலேருந்தே நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்னு சொல்கிறார். அவர் ரொம்ப பெருமையோடு சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவும் என் கூட வருவாங்க, ஆனால் இப்போ வந்து நான் தனியாக எல்லாத்தையும் பண்ணிப்பேன்னு சொல்கிறேன். இப்போது அவன் என்ன கேட்குறான்னா சரி உங்கள் அம்மா எங்கன்னு கேட்டதுக்கு அந்த லைட்லாம் சேஞ்ச் ஆனதும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பின்னாடிலேருந்து கத்தாரிக்கிறான், ஷீ இஸ் இன் மீரூட் வித் ரெஸ்ட் வாஸ் ட்ரவுண்ட் அவுட். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் இன் மீரூட் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஆனால் மீதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எப்போவுமே டிராஃபிக் ஜாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்டாப்பிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹார்ன் அடிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க முடியல. இப்போ அடுத்த நாள் வரான், மை நேம் இஸ் சமீர், ஹிஸ் செட் த நெக்ஸ்ட் டே. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா என் பேர் சமீர்னு சொல்கிறான். அடுத்த நாள் இவனுக்குள்ள வந்து ஒரு மாதிரி பயமாயிடுது, அதான் என்னடா என் பேரை சமீர் தானே சொல்கிறான். ஸோ இப்போ அவனோட கண்ணெல்லாம் பார்க்கணும் அப்படியே ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவன் என்ன சொன்னா, இது வந்து ஹனுமானோட அப்பாவுக்கு இன்னொரு ஒரு பேர் யூனோ. ஸோ நவ் யூ ஆர் சமீர் ஏக் அண்ட் ஐ எம் சமீர் தோ. அதாவது வந்து அந்த சைக்கிளில் இருக்கிற பையனை சமீர் 1, அதாவது ஏக்னா 1, அதுவே இவனை வந்து பார்த்தீங்கன்னா சமீர் தோன்னு இவனை சொல்லிக்கலாம், அதாவது சமீர் 2ன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஆன்சர்ட் அண்ட் தென் ஐ ஹெல்ட் அவுட் மை ஹேட் ஹாத் மிலாவோ சமீர் தோ. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்து சரி கை கொடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமீர் தோ பார்த்து சொல்கிறான். His hand nestled in mine like a little bird. I could still feel its warmth as I cycled away. ஸோ அவனோட கையை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறான்னா, அவனோட கை வந்து ஒரு சின்ன பார்வை பிடிச்ச மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்ம்த் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருந்த சந்தோஷத்தை வரல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து மீரூட்டில் ட்ரபிள்ங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதாவது மெனி பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரியாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சாகுறாங்க. ஸோ இந்த ஹெட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு தான் இவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவனோட அம்மா அப்பாலாம் வந்து மீரூட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஸோ சமீர் என்ன சொன்னான்னா, நான் வந்து ஒரு முஸ்லீம் சமீர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமீர்னு பேர் வைப்பாங்க, அதாவது ஹிந்துவிசம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சமீர்னு பேர் வைப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமீர் தோ, அதாவது வந்து இந்த நியூஸ் பேப்பர் விற்கிற பையன் வந்து ஒரு முஸ்லீம். அண்ட் ஆல் மை பீப்புள் ஆர் இன் மீரூட். His eyes filled with tears and when I touched his shoulder he would not look up. He was not at the crossing the day after, neither the day after nor ever again. And no newspaper in English or Hindi. Can you tell me where Samir Doe has gone? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான். ஸோ அவனோட ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறப்போ அவன் திரும்பி மேலே பார்க்கவே இல்லை. ஸோ அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராசிங்கில் அந்த பையனை காணோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ இந்த இடத்துல கேட்குறான், சரி எங்கே என்னோட சமீர் தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நம்மளை பார்த்து கேட்குறான், நேம் 3 ways in which Samir Ek and Samir Doe were different. Name, did these differences prevent from becoming friends? ஸோ இப்போ சமீர் ஏக் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது சமீர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷோட ஃபெமிலியராக இருக்காது. ஸோ சமீர் தோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசுகிறாரு. ஆல்தோ தே போத் ஆர் மோர் அட் home in different languages, they still communicated with each other. They made the effort to do so because this was what was important to them. Samir Ek and Samir Doe also came from different religious and cultural backgrounds. While Samir Ek is a Hindu and Samir Doe is a Muslim, different religious and cultural backgrounds such as there are an aspect of diversity. So இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமீர் ஒன்று வந்து இங்கிலீஷோட வந்து ஃபெமிலியராக இருக்கான், ஆனால் சமீர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் அவன் வீட்டில் பேசுகிறான். ஸோ ஆனால் 2 பேர் தான் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டாங்க. தே மேட் த எஃபர்ட் டு டூ ஸோ பிகாஸ் திஸ் வாஸ் வாட்
important to them. Samir Ek வந்து பார்த்தீங்கன்னா Samir do also came from different religions. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் இருக்காங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா சமீர் ஏக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து, அதே சமீர் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம். இப்போ டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் பேக்ரவுண்ட் சச் அஸ் தேர் ஆர் an aspect of diversity. So make a list of festivals that might have been celebrated by two boys. So Samir Ek வந்து என்ன செலிப்ரேட் பண்ணியிருப்பான்? ஸோ சாதாரண ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் லைக் விநாயக சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள செலிப்ரேட் பண்ணுவான். அதுவே சமீர் தோன் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான், பக்ரீத், இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவான். இப்போ in addition to their diverse religions and cultural background, there are other ways in which Samir Ek and Samir Do are different from each other. For example, while Samir Ek goes to school, Samir Do sells newspaper. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கல்ச்சர் பேக்ரவுண்ட், ரிலீஜியஸ் இது மட்டும் டிஃபர் ஆகாமல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு விஷயம்லையும் டிஃபராக இருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா சமீர் ஏக் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆனால் சமீர் தோ வந்து நியூஸ் பேப்பர் விற்கிறான். இப்போது டிஸ்கஸ் why do you think Samir Do has not attend school. ஸோ இப்போ வந்து ஏன் சமீர் டூ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர் விற்கிற பையன் வந்து ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்டான், ஆனால் நினச்சானா ஸ்கூலுக்கு போகிறது அவனுக்கு ஈஸியாக சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அவன் போக மாட்டான்னு சொல்லிட்டு கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு வந்திருக்காது. ஸோ அவன் போகணும்னு நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் போக முடியாது. Samir though did not have the opportunity to attend school. Perhaps you notice that there are several people in the area where you live who are poor and who don't have enough to eat or wear and sometimes not even a place to live. This difference is not the same as the one we have seen earlier. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமீர் தோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஸ்கூல் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செவர இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டு பக்கத்தில். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு இடம் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருப்பாங்க, ஸோ போட்டுக்கிறது துணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா த டிஃப்ரென்ஸ் இஸ் நாட் த சேம் ஆஸ் த ஒன் வி ஹவ் சீன் earlier. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரென்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. Here we are talking not of difference but of inequality. Inequality comes about when a person does not have the resource and opportunity that are available to other persons. ஸோ இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கிடையாது, இந்த இடத்துல இருக்கிறது இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி எப்போ வருதுன்னா ஒரு பர்சன் வந்து ரிசோர்ஸ் வச்சு இன்னொரு பர்சன் கிட்ட அந்த ரிசோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாத போதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு டைப் ஆஃப் இன்இக்வாலிட்டி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குரூப்பாக பிரிச்சிருப்பாங்க. எப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பானை செய்கிறவங்க பிறந்திருந்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பானை செய்கிற அந்த தொழிலில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும், வேறு எதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வர முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு irreversible ஒரு சிஸ்டம் இருந்தது. அண்ட் பிகாஸ் யூ were not supposed to change your profession, it was not considered necessary for you to know anything more than what you indeed in your profession. ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டர்ஸ் அவங்களாம் ஏன் வந்து அதிகமாக படிக்கிறதுனா அவங்க வந்து என்ன தான் படித்தாலும் அந்த ப்ரொஃபஷன் தான் வர போகிறோம். ஸோ ஏன் வந்து அதிகமாக படிச்சுக்கிட்டு நமக்கு என்ன அந்த ப்ரொஃபஷனுக்கு தேவையோ அதை மட்டும் படித்து வந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாலேஜில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்திருக்காங்க. This created a situation of inequality. ஸோ இதான் வந்து inequality ஒரு சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிச்சு. You will read more about this and other inequality in the following chapters. What does diversity add to our lives? ஸோ டைவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கைக்கு என்ன ஆட் பண்ணும்? சமீர் ஏக் அண்ட் சமீர் தோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஸாக பண்ணாங்களோ, யூ மைட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூ. You have probably eaten different kind of foods in their homes, celebrated different festivals with them, and tried out the clothes they wear, and learned some of their language as well. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமீர் ஏக் அண்ட் சமீர் தோ பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா செய்வாங்க, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ளோத் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுப்பாங்க. ஸோ அவங்களோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா வீட்டில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறப்போ அதை வந்து நீங்களும் வந்து கற்றுருப்பீங்க. Make a list of food that you have eaten from different parts of India. Make a list of languages beside your mother tongue that you can speak at least one of 2 words of. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் வந்து எழுதுறதும் கேட்குறதும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட அட்வென்ச்சர், பீப்புளோட அட்வென்ச்சர், கோஸ்டோடது, ஸோ எல்லாத்தோடதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக ஸ்டோரிஸாக படிப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து நீங்களே வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் நினச்சிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா மெனி யங் பீப்புள் ஃபீல் happy when they read a good story because it gives them lot of ideas to make up more stories. ஸோ சில பீப்புளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க எப்போ நம்ம ஒரு நல்ல குட் ஸ்டோரி படிக்கிறப்போ. People who write stories to get their ideas from all sort of difficult places, from books and real life and from their imagination. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்க்கு பக்கத்தில் இருப்பாங்க, அனிமல்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருப்பாங்க. And chosen to write of their fights and friendship. Other read real accounts of queen and wrote stories about love and honor. Some dipped into their own childhood memories of school and friends and wrote stories of adventure. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களும் வேறு இடத்துல இருப்பாங்க. ஸோ சில பேர் வந்து காடுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, அங்கே இருக்கிற அனிமல்ஸோட ஃபைட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி எழுதுவாங்க. சில பேர் வந்து கிங் அண்ட் குயின்ஸ்க்கு பக்கத்தில் இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லவ்வும் ஹானரை பற்றி எழுதுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்குள்ளே போய் அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவாங்க. இப்போது அதுவே எல்லா ஸ்டோரி டெல்லர்ஸும் ரைட்டர்ஸையும் ஒரு இடத்துல, அதாவது பார்த்தீங்கன்னா forced to live in a place where all people wore the same two color, red and white, ate the same food, maybe potatoes, took care of same two animals, for example the deer and cat, and it entertained themselves, played snake and ladders. What kind of story do you think they could write? So இப்போ இருக்கிற எல்லா ஸ்டோரி டெல்ஸ் பிடிச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் தான், ஒன்று ஒயிட்டு இல்லைன்னா ரெட்டு, எல்லாருக்கும் ஒரே ஃபுட்டு தான், ஒன்று பொட்டேட்டோ மட்டும்தான். இப்போது ரெண்டு அனிமல்ஸ் தான் வச்சுக்க முடியும், டியர் கேட்டு, அண்ட் அவங்கள என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஸ்னேக் அண்ட் லேடர் மட்டும் தான் விளையாட முடியும். ஸோ அவங்க என்ன ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவாங்க. Imagine that you are a writer or an artist who lives in the place described above. Either write a story or draw a picture of your life here. Do you think you would enjoy life in a place like this? List 5 different things that you would miss the most if you lived here. இப்போ டைவர்சிட்டி இன் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெசிஃபிக்காக சவுதி அரேபியான்னு ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே மேக்ஸிமம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அரபிங்கிற லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க, முஸ்லீம்ஸாக இருப்பாங்க. அதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அப்படிங்கிற இடத்த எடுத்துக்கிட்டு போகும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஒரே லாங்குவேஜ் ஜாப்பனீஸ் பேசுவாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்கா அந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மேக்ஸிமம் சர்ச்சில், அதாவது கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க, எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனால் இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட்டு, இடத்த விட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஏன் ஸ்டேட் டு ஸ்டேட்டு? ஸோ ஒவ்வொரு இடத்துலையே தமிழ்நாடுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து மதுரை சைடு வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க, இந்த சைடும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசுவாங்க, அவங்களோட தமிழும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கும்போதே தெரியும், ஆந்திரா ஃப்ரூட்டெல்லாம் இப்படி இருக்கும். ஸோ சில இடத்துல காரம் அதிகமாக இருக்கும், சில இடத்துல காரம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில டைவர்சிட்டிஸ். How do we explain diversity? A little more than 200 years ago, or long before the train, aeroplane, bus or car became a part of our life, people traveled from one part of the world to another in ships, on horses, on camel or on foot. So ஒரு 200 years ago இல்லைனா ட்ரெயின், ஏரோப்ளேன், பஸ்ஸு, காரு, இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படி போயிருப்பாங்க வேர்ல்டை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு? ஒன்று ஷிப்பு, இல்லைனா ஹார்ஸு, இல்லைனா கேமல், இல்லைனா நடந்து போயிருப்பாங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸும் அப்போ இருந்திருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒவ்வொருத்தவங்களும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக செய்வாங்க. இப்போ வந்து நான் ப்ரே பண்ணுறதா இருக்கும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. மேரி பண்ணுறதா இருக்கட்டும், சில பேர் வந்து டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ட்ரெஸ் பண்ணுறதா இருக்கட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்கள கிரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது எப்படி, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து எப்படி செய்வாங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போது often they went in search of new land or new places to settle in, or for people to trade with, and because it took so long to travel, once they got to a place, people stayed there often for a long time. Many others left their homes because they were famine and drought and they could not get enough to eat. Some went in search of work while others left because there was a war. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லேண்ட்ஸ், அதாவது புதிய இடத்துங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்க. அங்கே போய் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுவாங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே போய்ட்டு செட்டில் ஆகிடுவாங்க, யூஸ்வலி ஒரு லாங் டைமுக்காக தான். ஸோ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்த விட்டு ஃபெமைன் இல்லைனா ட்ராட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த விட்டு போவாங்க. ஏன்னா அங்கே அவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கிடைக்காது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே இருந்துருவாங்க, ஏன்னா வார் நடக்கும். இப்போ sometimes as they began to make their homes in new place, people began to change a little
and at other times they managed to do things in the old ways. So their languages, food, music, religions became a mix of the old and the new, and out of this intermixing of cultures came something new and different. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிறதுல என்ன ஆகுதுன்னா அவங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புது விஷயங்களை பழைய விதத்தில் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லாங்குவேஜஸ், ஃபுட், மியூசிக், ரிலீஜியன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட் அண்ட் நியூவோட ஒரு மிக்ஸாக மாறிடுது. அப்புறம் இந்த மாதிரி இன்டர்மிக்சிங் ஆஃப் கல்ச்சர்ஸ் கேம் சம்திங் நியூ அண்ட் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் எல்லாம் இன்டர்மிக்சிங் ஆகிறதுனால புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வருது. The history of many places show us how many different cultural influences have helped to shape life and culture there. Thus regions became very diverse because of their unique history. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காட்டுது how many different cultural influences have helped to shape life and culture there. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எப்படி வந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் எப்படி வந்து ஒருத்தரோட லைஃப்பையும் கல்ச்சரையும் ஷேப் பண்ணுங்கிறத நம்ம காமிச்சிருக்கு. தஸ் ரீஜியன்ஸ் பிகேம் வெரி டைவர்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் யூனிக் ஹிஸ்டரிஸ். ஸோ யூனிக் ஹிஸ்ட்ரிஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி டைவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. சிமிலர்லி டைவர்சிட்டி ஆல்சோ கம்ஸ் அபவுட் வென் people adapt their lives to the geographical area in which they live. For example, living near the sea is quite different from living in a mountainous area. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுறது போன்னு நடக்குதுன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ஜாகிரபிக்கல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சி, அதாவது சீக்கு பக்கத்தில் இருக்கிற போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதே மவுண்டனியஸ் ஏரியானா அங்கே இருக்கிற மக்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. Not only do people have different clothing and eating habits, but even the kind of work they do are different. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாத்திங்லேயோ ஹீட்டிங் ஹேபிட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க பார்க்குற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிஸில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அவங்க வந்து ஓன் வெஜிடபிள் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் காசு கொடுத்து வாங்குவாங்க. லெட் அஸ் ட்ரை to understand what we mean when we say the historical and geographical factor influence the diversity of a region. We can do this by reading about two different parts of the world, Kerala and Ladakh. ஸோ இப்படி வந்து டைவர்சிட்டியை ஜியாகிரபிக்கல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து டிஃபர் பண்ணதுங்கிறத கேரளாவும் லடாக்கோட ஸ்டோரியை வச்சு மொத்தமாக பார்க்கலாம். இப்போது லடாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெசர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸில் இருக்குது. எங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட ஈஸ்ட்டில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் கொஞ்சமான அளவுக்கு அக்ரிகல்ச்சர் தான் செய்ய முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோவால் தான் கவராக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியான அளவுக்கு ட்ரீஸாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இங்கே கிடைக்கிறது கஷ்டம். ஸோ பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மெல்ட் ஆகிற ஸ்னோவை சம்மர் மந்த்ஸில் டிபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷீப் அண்ட் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வளர்ப்பாங்க. இதில் கோட்ஸ், ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோட்ஸில் இங்கே இருக்கிற கோட் வந்து ஸ்பெஷலான ஒரு உள்ள வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அது பேர் பஷ்மினா உல். ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா பஷ்மினா ஷால்ஸ் செய்வாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா செம காசு. ஸோ அது மூலிமா வச்சு வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் இருக்கிற எல்லாரும் கேர்ஃபுல்லி அந்த உள்ளே கலெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து ட்ரேடர் கிட்ட கொடுப்பாங்க காஷ்மீரில். பஷ்மினா ஷால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் தான் அதிகமாக ஓவ் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து மீட், மில்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க. ப்ராடக்ட்ஸ் லைக் சீஸ், பட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா சீஸ், பட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிடுவாங்க. ஸோ ஈச் ஃபேமிலிக்கிட்டேயும் ஒரு கோட் இருக்கும், கவுஸ் இருக்கும், அப்புறம் ஜாஸ், அதாவது பார்த்தீங்கன்னா யாக் கவுஸ். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாக்குன்னு சொன்னே பார்த்துருப்பீங்க. ஸோ சாதாரணமாக மாடு மாதிரி இல்லாமல் அது மலை மாடு மாதிரி இருக்கும். Being a desert did not mean Ladakh did not attract its share of traders. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெசர்ட்டாக இருக்கிறதுனால யாரும் இங்கே வரலன்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா இது ஒரு குட் ட்ரேட் ரூட்டாக இருக்குது. ஏன்னா மலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பாசஸ் இருக்குது. அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கேரவன்ஸ் வந்து நிறைய போக முடியுது. ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நாளைக்கு டிபெட்னு சொல்கிறாங்க. இந்த கேரவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்பைசஸ், ரா சில்க் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ணிட்டு இங்கேருந்து வெளியே இருந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணிச்சு. ஸோ புத்திசமே வந்து பார்த்திங்கன்னா லடாக் மூலியமாக தான் டிபெட்டுக்கே போச்சு. ஸோ லடாக் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் டிபெட்டு சொல்லுவாங்க. இஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 400 இயர்ஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னிஃபிகன்ட் முஸ்லீம் பாப்புலேஷனும் இருக்குது. லடாக்ல வந்து பார்த்திங்கன்னா வெரி ரிச் ஓரல் ட்ரெடிஷன் ஆஃப் சாங்ஸ் அண்ட் போயம். ஸோ லடாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த
ஓரல் சாங்ஸாக இருக்கட்டும், போயமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும் அவங்களோட லாங்குவேஜஸ்லாம். ஸோ அவங்களோட லோக்கல் வெர்ஷன்ஸ் ஆஃப் Tibetan நேஷனல் எபிக் த கேசர் சகா ஆர் பர்ஃபார்ம்ட் அண்ட் சங் பை போத் முஸ்லிம்ஸ் அண்ட் புத்திஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிபெத்தியன் நேஷனல் எபிக், அதாவது த கேசர் சகா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமும் புத்திஸ்டும் சேர்ந்தே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போது கேரளா, இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் சீயாலையும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹில்லாலையும் கவர் ஆகிருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்பைசஸ் லைக் பெப்பர், க்ளோவ்ஸ் அண்ட் கார்டமன் ஆர் க்ரோன் ஆன் த ஹில்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெப்பர், க்ளோவ்ஸ், கார்டமன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிகோட் பண்ணுவாங்க. இந்த ரீஜனை இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் அட்ராக்டிவாக பண்ணுச்சு. ஜூவிஷ் அண்ட் அரப் ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்போயே வந்துட்டாங்க. ஸோ அப்பாஸ்டல் ஆஃப் கிறிஸ்ட் செயின்ட் தாமஸ், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு கிறிஸ்டானிட்டியை கொண்டு வந்தார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி. Many Arab traders also came and settled down here. Ibn Battuta, who travelled here a little less than 700 years ago, wrote a travelogue in which he described the lives of Muslims and says that they were a highly respected community. The Portuguese discovered the sea route to India from Europe when Vasco da Gama landed with his ship here. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்னு பட்டுட்டா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இவர் வந்து ட்ராவலர் எழுதுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவலர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்தப்போ அங்கேருந்து முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வந்தாங்க. இவங்க எப்படி வந்தாங்கன்னா வாஸ்கோ ட காமா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவை கண்டுபிடிச்சி வந்தவர். ஸோ அவர் வந்த இந்த சீ ரூட் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீஸ்லாம் வர ஆரம்பித்தாங்க. பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் வேரியஸ் historical influences, people in Kerala practice different religions such as Jainism, Islam, Christianity, Hinduism, Buddhism. இந்த ஃபிஷிங் நெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா here look exactly like the Chinese fishing nets and are called China vale. Even the utensil used for frying is called the China chatti, and it is believed that the word China could have come from China. The fertile land and climate are suited to growing rice and majority of people here eat rice, fish and vegetables. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நெட்டை வந்து எப்படின்னா சைனீஸ் ஃபிஷ் நெட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் தான் அதோட இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சீன வலைன்னு சொல்கிறாங்க. அதாவது சீனனா வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சீன வந்து சொல்லுவாங்க, வலைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல சைனீஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற யூட்டன்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சைனா மாதிரி தான் இருக்கும். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீன சட்டி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீனா அப்படிங்கிற வார்த்தை வந்து சைனாலேருந்து தான் வந்திருக்கணும் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்டைல் லேண்ட் ஆஃப் கிளைமேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸை தான் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த ரைஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க க்ரோ பண்ண முடியும். மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், ஃபிஷ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. இப்போ போட் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் ஃபெஸ்டிவல் அப்போது கேரளாவில் ரொம்ப அதிகமாகவே நடக்கும். ஸோ லடாக்லேயும் கேரளாலையும் அவங்களோட ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருந்திருக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 2 ஏரியாஸையும் சைனீஸாக அரபு தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. கேரளாவோட ஜாகிரஃபி மூலியமாக, அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஜாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கல்டிவேட் பண்ண முடிஞ்சுது. அதுவே வந்து பார்த்திங்கன்னா லடாக்கில் இருக்கிற ஜாகிரபிக்கல் லொக்கேஷனால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரேடர்ஸை வந்து அவங்கள பற்றி கவர்ந்து இருக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த கோட்ஸ் அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பஷ்மினா ஹவுஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ the influence of diverse culture is not merely a thing of past. Our present lives are all about moving from place to place for work, and with each move our cultural traditions and way of life slowly become part of the new place we are in. Similarly, in our neighborhoods we live close to people from several communities. Our daily lives are about the ways in which we do things together and hear stories about each other's lives, customs and traditions. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைவர்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு மெரி திங் ஆஃப் பாஸ்ட் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் லைஃப் ஆர் ஆல் அபவுட் மூவிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் ஃபார் ஒர்க், அண்ட் வித் ஈச் மூவ் அவர் கல்ச்சரல் ட்ரெடிஷன் வே ஆஃப் லைஃப் ஸ்லோலி பிகம் பார்ட் ஆஃப் நியூ பிளேஸ் வி ஆர் இன். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளேஸ் டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்குக்காக போகிறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்ச்சுரல் ட்ரெடிஷனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோலி அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். Similarly, in our neighborhood, we live close to people from several communities. Our daily lives are about the ways in which we do things together and hear stories about
ஈச் அதர்ஸ் லைஃப் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெய்பர்ஹுட். ஸோ நெய்பர்ஹுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி அடுத்தவங்களோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டோரிஸ் கேட்குறோம், நம்ம வந்து அடுத்தவங்களோட லைஃப்பை பற்றி, கஸ்டம்ஸை பற்றி, ட்ரெடிஷன்ஸை பற்றி எப்படி பார்க்குறோம். இப்போ யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது டைவர்சிட்டிலேயே ஒரு ஒற்றுமை இருக்கா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்தியாவோட டைவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஒரு ஸ்ட்ரென்த்தாக நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். ஏன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை ரூல் பண்ணுறப்போ மெயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சரல் ரிலீஜியஸ் பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. இந்தியாவோட ஃப்ரீடம் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா thousands ஆஃப் பீப்புள், அதாவது பல பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா ஒர்க் பண்ணாங்க. தே வென்ட் டு ஜெயில் டுகெதர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் கூட ஒன்றா போனாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அப்போஸ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸ் கண்டுபிடிச்சாங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பண்ணாங்க. Because they were so different and they continued to rule them, but the people show how they could be different and yet be united in their battle against the British. ஸோ பிரிட்டிஷ் என்ன நினச்சாங்கன்னா இந்தியன்ஸ்லாம் எல்லாரும் டிஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்க எல்லாரையும் வந்து ஈஸியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்கள கொஞ்சம் வருமா அப்புறம் ரூல் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் இந்தியன்ஸ் தான் வந்து எப்படி வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருப்போங்கிறத காட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணாங்க. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பாட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பாடினாங்கன்னா ஜாலியன் வாலாபாக். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது அம்ரிஸ்டரில் நடந்த ஒரு மசாக்கர் இது. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில அன்ஆர்ம்டு பீப்புள், அதாவது பீஸ்ஃபுல் பீப்புள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு மைதானத்தில் சூழ்ந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக வந்து ஒரு ஜென்ரல் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ண ஆரம்பித்தார். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அங்கே இறந்து போனாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஊண்டானாங்க. ஸோ அங்கே ஹிந்துஸ், சிக்ஸ், முஸ்லீம்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேதராக இருந்தாங்க. ஸோ இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு ஹானருக்காக, அவங்களோட மெமரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹானருக்காக வந்து இந்த பாட்டை வந்து பாடுவாங்க. இப்போது சாங், சிம்பிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து எமர்ஜ் ஆனதில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியோட ஒரு ரிச் ட்ரெடிஷனையும் டைவர்சிட்டிக்கான ஒரு ரெஸ்பெக்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ரிமைண்டராக இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ஃப்ளாகோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பிரிட்டிஷுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ண யூஸ் பண்ண ஒரு சிம்பிளாக இருந்தது. ஸோ ஜவஹர்லால் நேரு அவரோட புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, அவரோட புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் யூனிட்டி வந்து சம்திங் இஸ் நாட் இம்போஸ்ட் ஃப்ரம் த அவுட் சைடு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து யாரும் ஒரு யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பீப்புளுக்கு கொடுக்கல. இட் வாஸ் சம்திங் டீப்பர் அண்ட் வித்தின் இட்ஸ் ஃபோல்ட். The widest tolerance of beliefs and custom was practiced and every variety acknowledged and even encouraged. It was Nehru who coined the phrase unity in diversity to describe the country. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற யூனிட்டி வந்து எங்கேயும் வெளியிலேருந்து வரல, அதுவே நமக்குள்ளே இருக்கிற ஒரு டைவர்சிட்டி தான். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறாருன்னா நேரு தான் சொல்கிறாரு. India's national anthem composed by Rabindranath Tagore is another expression of unity of India. In what way does the national anthem describe this unity? So thank you friends. இதோட கண்டினியூஷனை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ thank you friends. Bye.